போராட்டம் 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 சிலம்பு ஏந்தி போராட்டம் கோயிலை மந்திர தேவி கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்திடு போராட்டம் 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 சிலம்பு ஏந்தி போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய கண்ணகி கோயிலை மந்திர தேவி கண்ணகி கோவிலை புனரமைப்பு செய்திடு வஞ்சிக்காதே கண்ணகி தெய்வத்தை வஞ்சிக்காதே கண்ணகி தெய்வத்தை நீதி வேண்டும் மங்கள தேவி கண்ணகிக்கு நீதி வேண்டும் மங்கள தேவி கண்ணகிக்கு நீதி வேண்டும் ஆர்ப்பாட்டம் கண்ணகி தேவிக்கு சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டம் அமைத்திடு கண்ணகி கோயிலுக்கு பாதை அமைத்திடு மத்திய அரசு அயோத்தி ராமருக்கு ஒரு நீதியா கண்ணகி தாய்க்கு ஒரு நீதியா மத்திய அரசு அயோத்தி ராமருக்கு ஒரு நீதியா கண்ணகி தாய்க்கு ஒரு நீதியா ஆர்ப்பாட்டம் கண்ணகிக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்ட கண்ணகிக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மாநில அரசு கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்திடு கண்ணகி கோயிலை புனரமைப்பு செய்திடு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டம் கண்ணகிக்கு நீதி கேட்டு போராட்டம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போராட்டம் மங்களதேவி கண்ணகிக்கு நீதி கேட்டு கால் சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட திருக்கோயில். சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களை உள்ளடக்கியதுதான் நம்முடைய கண்ணகி தெய்வம். நம்முடைய தமிழ் கடவுள், தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாட்டக்கூடிய தெய்வம் நம்முடைய கண்ணகி தெய்வம். அத்தகைய கோயிலானது சிதலமடைந்து ஆண்டுக்கு ஆண்டு சிதலமடைந்து புனரமைப்பு செய்யப்படாமல், சரியான ஒரு பாதை வசதி இல்லாமல் ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள், அதுவும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அம்மனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த 3ஐயும் வலியுறுத்தி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மாநில மத்திய அரசுகள் மிக பெரிய அளவிலே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும். அதே போல் தமிழக எல்லை வழியாக நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில பாதை அமைத்து கொடுத்திட வேண்டும் என்றும், ஒவ்வொரு பௌர்ணமி 3 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர் போராட்டமாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான இந்த கோரிக்கையை உலகமெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் உறவுகள் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அரசுக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்திருக்கோம், தமிழக அரசுக்கு லெட்டர் கொடுத்திருக்கோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நம்முடைய கண்ணகி கோயிலுடைய பிரச்சனை ஒரு பூமகரமாக கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அறநிலைத்துறை கொடுத்திருக்கோம், அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கோம். நிச்சயமாக கண்ணகி திருக்கோயிலுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
ஒரு நீதி கேட்டதே பாண்டியனுக்கு எதிராக நீங்க மூன்று மன்னர்கள் சம்பந்தப்பட்ட கண்ணகி திருக்கோயில், மூன்று சேர சோழ பாண்டியர்கள் வரலாற்றை உள்ளடக்கிய திருக்கோயில் நம்முடைய கண்ணகி திருக்கோயில். தமிழ் கடவுள் நம்ம இலங்கையில நம்மளுடைய தமிழ் அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதே போன்று நம்மளுடைய கண்ணகி திருக்கோயில நம்மளுடைய தமிழருக்கான அடையாளத்தை நம்ம தொலைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொடர் போராட்டங்களை தொடர்ந்து நடத்த இருக்கோம். கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில இருந்து கண்ணகி தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய தமிழக எல்லைப்பகுதியில் உள்ள தேனி மாவட்டம் பனியங்குடி வரை தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். புனரமைக்கிறதுல என்ன பிரச்சனை? தமிழக கேரள எல்லை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல தமிழக அரசு முன்னேற்பாடா செல்லும் போது கேரள அரசு கோர்ட்டுக்கு போயிறாங்க. இரு மாநில எல்லை பிரச்சனை இருந்தால் மத்திய அரசு தலையிட்டு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வெளியிட்டோம். இன்னைக்கு ஐயத்துல ராமர் கோயில் எடுத்து மிக பிரமாண்டமா கட்டியிருக்காங்க. ஏன் கண்ணகி கோயிலை எடுத்து கட்டலாம் அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி.